வெயிட் பண்ணுங்க சிஸ்டர், உங்கள் பில்லு நான் போட்டு அனுப்புகிறேன். ரா மெட்டீரியல்ஸ் கேட்குறவங்களுக்கு. ஆமாங்க, நேற்று நம்ம ஆர்டர் போட்டிருந்தோம். சூப்பராக இன்றைக்கி 7 மணிக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பட் நான் சில பேத்துக்கு காலையிலே அனுப்பிச்சிருப்பாங்களே பில்லு, அவங்களுக்கு நான் அனுப்பிச்சிருக்க மாட்டேன். அவங்க 2-3 பேத்துக்கு மட்டும் நான் பில்லு அனுப்பிச்சிருக்கேன். அவங்க பே பண்ணோன்னே அவங்க இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வாட்டி நான் பண்ண விஷயம் வந்து எனக்கு நல்லாவே சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. ஆனால் பட் என்னோட முகத்தை பார்த்தா தெரியும், கொஞ்சம் பயமும் இருக்குது. ஏன்னா நிறையா பல்காக ஆர்டர்ஸு. இதை நம்ம வந்து எப்படியும் 2-3 நாளில் நமக்கு செஞ்சு தரத்துக்கு டைம் ஆகும். நான் சொல்லியிருந்தேன் என்கிட்ட இருக்கிற பொருள் மட்டும் இல்லை, நீங்கள் புக் பண்ணுங்கள், செஞ்சு கூட தரேன்னு சொல்லியிருந்தேன். அந்த நம்பிக்கையில எவ்வளோ அமௌண்ட்னு சொல்றீங்க, 23,000 ரூபாய்க்கு, 8,000 ரூபாய்க்கு, 7,000 ரூபாய்க்கு, 6,000 ரூபாய்க்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ அமௌண்ட்ல எனக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணாங்க. எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும், எவ்வளோதாங்க இந்த அக்கா வந்து 24 ஹவர்ஸ்ல பில் பண்ணாங்கன்ட்டு. 1,02,000 rupees ஒன் டே சேல்ஸ். என்னுடைய ஒன் டே சேல்ஸ் 1,02,000 ரூபாய் பண்ணியிருக்கேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 1,02,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கியிருக்காங்கல்ல, அவங்க இந்த பொருளை 2 லட்சம் ரூபாய்க்கு தாராளமா சேல் பண்ணுவாங்க. கண்டிப்பா சொல்றேன். அப்போ அவங்க இன்னைக்கு போட்ட முதலுக்கு லாபம் அடுத்த மாசம் கிடைக்குமா? அந்த லாபத்தை கொண்டு வந்து மறுபடியும் முதலா கொண்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு நான் பெரிய விஷயம் பண்ணியிருக்கேன். ஒரு 34 பேத்துக்கு ஒரு தொழிலை கொடுத்துருக்கேங்கிறப்போ எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா ஒரு வருஷத்தை ஆரம்பிக்கிறப்போ நான் சில விஷயங்கள் எழுதுவேன், இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும், இதெல்லாம் என்னோட டார்கெட்டாக நான் டிக் பண்ணணும். இந்த பேஜ் ஃபுல்லாக எனக்கு உண்மையுமே சொல்கிறேன், ஒரு நாள் இவ்வளோ ஆர்டர் வந்திருக்கு. பெரிய அமௌண்ட்டாக வந்தாலும் வந்து உங்களுக்கு பார்க்குறப்ப தெரியும், இந்த மாதிரி அமௌண்ட் தான் வந்திருக்கல. ஒரு பேஜ் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறதுல இல்லையே அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஒரு பேஜ் ஃபுல்லாக ஒரு நாள் ஆர்டர் எடுத்து காட்டுறேன்ட்டு. எந்த விஷயத்தை நம்ம யோசிக்கிறோம், எந்த விஷயத்துக்காக நம்ம ஒர்க் பண்ணுறோமோ அது நமக்கு கிடைக்கும். நீங்கள் நினைப்பீங்க 1 லட்சம் ரூபாய்க்கு இந்த அக்கா ஆர்டர் வந்துருச்சு, அதில் பாதி லாபம்ட்டு. இந்த வாட்டி நான் கொடுத்ததே மகளிர் தினத்துக்காக பெண்களுக்கு ஒரு தொழிலை கொடுக்கணுங்கிறதுனால கொடுத்ததுனால 50% ஆஃபர். யோசிச்சு பாருங்க, ஒரு முதல்ல ஒரு பொருளில் 50% லாபம் வைப்பாங்க. அந்த 50% லாபமே எனக்கு வேண்டான்னு சொல்லி எல்லா பொருளையும் கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு என்கிட்ட இருக்கிற பொருள் தான் தீர்ந்து போயிருக்கு. என்கிட்ட வந்திருக்க பேமெண்ட்ல நான் மறுபடியும் முதல்ல போட்டு பொருள் வாங்கி வைக்கணும். ஆனால் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. இத்தனை பெண்களுக்கு நம்ம ஒரு தொழிலுக்கு முதல்ல கொடுத்துருக்கோம். அடுத்த மாதம் முதல்ல இந்த லாபத்திலேயே அவங்க அழகாக போடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. பட் என் முகத்தை பார்த்தா தெரியும், கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா இப்போ இதில் பாதி பொருள் நம்மக்கிட்ட இருக்குது, கொரியர் அனுப்பிச்சிருவோம். மிச்ச பொருள் எல்லாமே நான் 2 நாளில் ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா இதெல்லாமே ரீசெலருங்கிறனால அவங்க ஆர்வமாக விற்கிறதுக்காக பக்கத்தில் கேட்டு வச்சுருப்பாங்க. சூட்டாக கொடுத்தாதான் வியாபாரமாக ஆகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாமே நான் வந்து சீக்கிரமாக நான் கொரியர் அனுப்பணும். ஸோ நீங்களுமே வந்து அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பாருங்கள், கிளாஸ் ஸ்டூடெண்ட்டும் சேர்ந்துருக்காங்க. வெள்ளிக்கிழமை இங்கே பாருங்கள், வெள்ளிக்கிழமை வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு அட்வான்ஸும் பே பண்ணியிருக்காங்க. வர வெள்ளிக்கிழமை டேரெக்டாக வரேன்னு சொல்லி அட்வான்ஸ் பே பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் கிளாஸ்க்கு ஃபீஸ் கட்டியிருக்காங்க, ஷாம்பு மேக்கிங் கிளாஸ்க்கு கட்டியிருக்காங்க. நிறைய ரீசெல்லர்ஸ் புது கஸ்டமர்ஸும் நமக்கு வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். இதுக்கு மேலே நான் நினச்சேன், எனக்கு நீங்கள் அவ்வளோ பண்ணுறீங்க, உங்களுக்கு நான் என்ன பண்ணணுன்ட்டு. உங்களுக்கு நான் பண்ண விஷயம் வந்து எப்படி ஒரு கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணாலோ, ஒரு வேண்டுதலை நிறைவேற்றினாலோ மனசுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா? அந்த சந்தோஷம் மனசால இருக்கு. இதுல யாருக்காவது நீங்க பில் அனுப்பிச்சோ இல்லை ப்ராடக்ட் அனுப்பிச்சு நான் பில் அனுப்பலை அப்படின்னா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஆனால் வந்து இருந்துச்சு, உங்களுக்கு வாண்டட் இருந்துச்சு, எனக்கு கம்பல்சரி வேணுக்கா, நான் கஷ்டப்படுறேன், எனக்கு அதை இன்னும் கொஞ்சம் தாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு. என்னோட ரெஸ்பான்ஸ் இல்லை, நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகி நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணலைன்னா அதை அப்படியே எடுத்து எனக்கு மறுபடியும் ஃபார்வர்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சரிங்களா? பெண்களுக்காக பண்ண ஒரு விஷயம் வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நீங்களுமே இந்த வேலையை நான் கண்டிப்பாக எடுத்தது பெருசு கிடையாது. இன்னைக்கு ஃபுல்லாக நான் என்ன பண்ணேன்னா ஃபோன் மட்டும்தான் அட்டன் பண்ணேன், வேற வீட்டில் எந்த வேலையும் பண்ணலைங்க. ஒன்றுமே பண்ணலை. பிள்ளைங்களுக்கு காஃபி டீ கொடுத்து ஒரு ஸ்நாக்ஸ் பணியாரம் செஞ்சு கொடுத்தேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் எந்த வேலையும் பண்ணல. பிள்ளைங்களை கொண்டு போய் டியூஷன் விட்டுட்டு வந்துட்டேன். இன்னைக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த ஃபோன் பேசி ஆர்டர் எடுத்ததுக்கே நான் டயர்டாயிட்டேன். இப்போ கொரியர் அனுப்ப போகிறோம். ஒரு 10-10 வரைக்கும் கொரியர் அனுப்புவேன். 10 மணிக்கு மேலே என்னென்ன பொருள் செய்யணுமோ அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இதை உங்களுக்கு நல்லபடியாக கொண்டு வந்து சேர்த்தணும். எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, இதனால எத்தனை பேர் பயன்பெற்றீங்க அப்படிங்கிறத எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க. நம்மளோட வியூவர்ஸ்க்கு நான் காட்டணும்னு ஆசைப்பட்றேன். அக்கா, ஏன்னா நிறைய பேர் மெசேஜ் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அக்கா, யாருமே 10 பைசா கூட கம்மி பண்ண மாட்டாங்கக்கா, உங்களுக்கு வேணாம் எங்களுக்காக செய்யணும்னு நீங்கள் நினச்சி பண்ணீங்களா, நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி அவ்வளோ பேர் விஷ் பண்ணீங்க. அந்த வாழ்த்துக்கெல்லாம் வந்து என்னோட சப்ஸ்கிரைபரும் கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் நான் பண்ண விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மனசால இவ்வளோ கம்மியாக யாருமே தரமாட்டாங்க. ஆனால் நம்ம ப்ரைஸில் கம்மி பண்ணுவோம், லாபத்துக்காக தான் பிஸ்னஸே பண்ணுவாங்க. ஆனால் இந்த பிஸ்னஸை நான் லாபத்துக்காக பண்ணலை. என்னோட சேர்ந்து இருக்கக்கூடிய எனக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பெண்களும் என்ன மாதிரி வரணுங்கிற ஒரே நோக்கம்தான். அதனால் இதில் எத்தனை பேர் பயனடைந்தீங்கன்னு சொல்லி எனக்கு ஒரே ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க. எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். இன்னும் எதாக இருந்தாலும் இறங்கி பண்ணலாங்கிற நம்பிக்கை நீங்கள் தான் எனக்கு கொடுக்கணும். சரிங்களா? ஏன்னா மத்தியானம் ஒரு ஃபோன் வந்துச்சு எனக்கு, அதனால வந்து கொஞ்சம் மூட் அப்செட் ஆகிட்டேன். எதுக்கு நீங்கள் எப்படியெல்லாம் ஆஃபர் கொடுக்குறீங்க, உங்களுக்கு மட்டும் சேல்ஸ் ஆனால் போதுமா, உங்களுக்கு 10-5 இருந்தால் போதும், நாங்கள் எவ்வளோ விற்கிறோம், எதுக்கு நீங்கள் இவ்வளோ கொடுக்குறீங்கன்னு சொல்லி ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க. அட பாருங்களா, என் பொருள் எனக்கே முதல் வேணாம், பிள்ளைங்களாம் நல்லா இருந்தால் போதும்னு நினச்சி நம்ம ஒரு பண்ணுறோம், நம்மளுக்கே ஃபோனா அப்படின்னு நினச்சிட்டு. நல்லா யார் ஃபோனுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். அவ்வளோ பெரிய எனக்கு மேலே அப்பா டக்கரெலாம் யாரும் இல்லைன்னு தான் நான் எப்போதுமே நினைப்பேன்.
அதனால் வந்துட்டு சும்மா தட்டி உட்கார வச்சாச்சு. ஐயோ உங்ககிட்ட ஏமா நான் ஃபோன் பண்ணேன்னு சொல்லி அந்த அம்மா வச்சு தெரிச்சுட்டு ஓடிடுச்சு. அதனால் நீங்கள் அதுக்கெல்லாம் பயப்படுறவங்க வந்து அஜிதா கிடையாது, ஓகேவா? ஆனாலும் சொல்கிறேன், இன்னும் எனக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு அது மட்டும் தான் சொல்வேன். என்னென்னா இந்த பேஜ் நான் ஒரு விஷயத்த நான் செய்யணும்னு நினச்சி எழுதுகிற ஒவ்வொரு விஷயமே, இந்த காது குத்துனது கூட எழுதி வச்சு இந்த ஜனவரியில் இதை பண்ணணும், இந்த மாதம் இதை செய்யணும்னு சொல்லி ஒன்றுமே பிளான் பண்ணி போட்டு அதை டிக் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்கேன். அதில் ஒரு விஷயமும் இதுதான். சூப்பராக பண்ணி கொடுத்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கு மேலே வரக்கூடிய ஆர்டர் நீங்கள் கொடுத்து நான் ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா மறுபடியும் அனுப்புங்க, உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு நன்றிக்கு மேலே எனக்கு ஒன்று என்ன சொல்கிறதே தெரியல. ஒரு பெரிய விஷயத்த அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் மனசு சந்தோஷமாக இருக்குது. கொஞ்சம் பயமாக இருக்குது, எப்படா அதெல்லாம் செஞ்சு உங்களுக்கு கொரியர் போடணும் அப்படின்ட்டு. மற்ற எந்த பயமும் இல்லை. நம்மளோட ஆள் இருக்கிற வரைக்கும் எனக்கு கவலை கிடையாது. எப்படி இருந்தாலும் அக்கா அக்கா வாங்க செய்யலாம் வாங்க செய்யலாம், நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேட்டர் இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் இந்த மேடம். இவங்க சப்போர்ட் இருக்கனால நான் சூப்பராக பண்ணிடுவேன் அப்படின்னு ரிலாக்ஸாக இருக்கேன். ஸோ சூப்பராக பண்ணிடலாம். தேங்க்யூ ஸோ மச். இவங்களை நம்பி தான் நாங்கள் இவ்வளோ பெரிய வாக்குறுதியாக விட்டேன். இப்போ என்னென்னா எனக்கு பரிச்சைன்னு சொல்கிறாங்க. சரி பார்த்துக்கலாம், சரிங்களா? இன்னும் நாலு இன்னைக்குலேருந்தே வேலையை ஆரம்பிச்சிட்டோம்னா சீக்கிரம் முடிச்சிடுவோம். இந்த பொருள் எல்லாமே உங்களுக்கு வந்து சென்றடைஞ்சிடும். வந்ததுக்கப்புறம் தயவு செஞ்சு எனக்கு ஒரு வாய்ஸ் நோட் மட்டும் கொடுங்க. அக்கா நீங்கள் இதை போட்டிங்க, இதை யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுக்கா, இவ்வளோ ரேட் கம்மியாக எங்கேயுமே கிடைச்சல. ஏன்னா ரீசெலருங்கிறவங்க 4-5 பேர்த்த விசாரிச்சுட்டு தான் திருச்சி மாவட்ட வந்திருப்பீங்க. என்னை பற்றி தெரியாது, நான் திருச்சியில் ஏதோ ஒரு ஓரத்தில் குடியிருக்கிறேன், என்னோட அட்ரஸோ எதுவுமே தெரியாது. ஆனாலும் என்னை நம்பி 22,000 30,000 பேலாம் போட்டு விட்றீங்க பார்த்தீங்களா? தேங்க்யூ ஸோ மச்ங்க. நம்ம அந்த அளவுக்கு நன்மையாக இருக்கிறனால தான் செய்கிறீங்க. ஆனாலும் ஏதோ ஒரு நம்பிக்கையில் அந்த அக்கா அமைச்சிருவாங்கன்னு சொல்லி அனுப்புறீங்களா, அந்த நம்பிக்கையை நான் கண்டிப்பாக லாஸ்ட் வரைக்கும் காப்பாற்றுவேன். எனக்கு என்னென்னா ஒரு வாட்டி ஒரு பெரிய ஆர்டர் எடுத்தோம், அந்த சாட்டிஸ்ஃபைட் இன்றைக்கி இருக்குது. இதுக்கு மேலே சொல்ல தெரிலங்க, நான் கொட்டி தீர்த்துப்பேங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷங்க. இதே சந்தோஷத்தை நீங்களும் அடையணுங்கிறதுக்காக தான் இந்த ஆஃபர் போட்டிருக்கோம். எல்லாருக்கிட்டையும் நான் சோப்பு சேல் பண்ணுறேன், என் சோப்பை வாங்கிக்கோங்க, 3 வாரத்தில் ரிசல்ட் தரும் சொல்லி சேல் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட்மா, தேங்க்யூ. இருக்கீங்க. ஸோ ஆஃபர் போட்டிருந்தோம் தெரிஞ்சுங்களா? ஃபோன் மேலே ஃபோனு, மெசேஜ் மேலே மெசேஜ், விடிய தூங்கல பயங்கரமான ஆர்டர் வந்திருக்கு. பட் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கிளப்பணும் இல்லைங்களா, அதனால நான் அந்த வேலையும் பார்த்துட்டு இந்த வேலையும் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ பிள்ளைங்க போன உடனே ஃபோன் அட்டென்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ஸோ இன்னைக்கு ஃபுல்லாகவே லைவ்ல தான் எல்லா வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்க போகுது, சரிங்களா? இது முடிஞ்ச கூட நான் ஷார்ட்ஸில் போட்டு விட்டுறேன். ஸோ இன்னைக்கு வந்து சிக்கன் 65 மாதிரி பண்ணியிருக்கேன், காலிஃப்ளவரை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னது குஸ்கா செஞ்சுருக்கேன். உமன்ஸ் டேக்கு ஆஃபர் போட்டிருந்தேன். சரியான ரெஸ்பான்ஸு, புத்திசாலித்தனமாக பயன்படுத்திக்கிறாங்கன்னு தான் சொல்லலாம். ஸோ நேற்று போட்டிருந்த ஆஃபரில் ஒரு 2,000 முதல் போட்டு நீங்கள் பொருள் வாங்கினா 4,000 ரூபாய்க்கு 4,500 விற்கலாங்க. அதனால் எல்லாருமே சூப்பராக ஆர்டர் கொடுத்துட்ருக்காங்க. என்னோட 3 நாள் 4 நாள் சேல்ஸை இன்றைக்கி 1 டேயில் நான் முடிச்சிட்டேன். ஸோ நீங்களுமே இதை பயன்படுத்திக்கிட்டு தயவு செஞ்சு ஆர்டர் பண்ணுங்கள். இன்றைக்கி 7 மணியோட முடியுது. மறுபடியும் இந்த ஆஃபர் கண்டிப்பாக போட முடியாது, அது மட்டும் தெளிவாக தெரிஞ்சிருச்சு, போட முடியாது. ஸோ உங்களுக்கு 4 மணி நேரம், இன்னொரு 3 மணி நேரம் தான் இருக்குது. அதுக்குள்ளே 2 ரூபாய்க்கு முதல் போட்டாலும் 4 ரூபாய் எடுத்துடலாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி பேக்கிங்கில் கரெக்டாக வந்துடும். ஸோ எல்லாருமே 500 சோப்பு 400 சோப்பு 300 சோப்புன்னு ஆர்டர் போட்டுட்ருக்காங்க. ஸோ நீங்களுமே பயன்படுத்திக்கோங்க, சரிங்களா? எனக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. இப்போ நான் பேக்கிங் வேலை தான் போயிட்டுருக்கு. கால் பண்ணுங்கள்.